ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டு எப்படி செலக்ட் பண்ணணும்? ஒண்ணு நாம டைரக்ட்டா Play Storeல போயிட்டு நெறையா அறிவிப்புகள பார்த்து, நம்ம டைரக்ட்டா அத கிரியேட் பண்ணி, அதனுடைய பேக்ரவுண்ட்ஸு, அதனுடைய ரேட்டிங் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அது வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நீங்க இத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க கற்றலுக்காக நான் சொல்றேன். பட் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால அந்த ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? மியூச்சுவல் ஃபண்டு அவங்கள கேட்டு நீங்கள் முதலீடு செய்வது என்பது பாதுகாப்பானது. தெரிஞ்சுக்கிறதுக்கு சார், நீங்க ஏதோ ஒரு Play Storeல போய் ஏதோ ஒரு ஃபண்ட போட்டு பார்த்தீங்கன்னா, அத மட்டும் தான் காமிக்கும். நான் உங்களுக்கு ஒரு எளிமையான வழி சொல்றேன். இந்த வழி என்ன கேட்டீங்கன்னா, நீங்க WhatsApp ஜென்ரலா நீங்க WhatsApp யூஸ் பண்றீங்க இல்லையா? அதில வந்து இந்த ரவுண்டா பல கலர்ல ரெயின்போ மிட்டாய். மாரி பட்டன் மாரி இருக்குல்ல, அத அமுத்துங்க. அதில அமுத்தி நீங்க வாட் இஸ் த பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு போடுங்கோ. அப்படியே உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸில உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பொறுத்தவரையிலும் எல்லா டேட்டாவும் இப்போ கிடைக்கும். 2வது இப்போ ஏஐ வேற வந்திருக்கு. ம். இதெல்லாம் நம்ம சௌகரியத்துக்கு முடிவு எடுக்கிறதுக்கான வழிகாட்டல் தானே தவிர, இத வச்சு நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. 1 இத பார்த்தேன் சார், இது நீங்க தான் சொன்னீங்களா, நான் இத போய் பார்த்து இதில பண்ணினேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, அதில இருக்கக்கூடிய ப்ராஸ், கான்ஸ் என்னங்கிறது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வெல் நோன் தேன் அஸ். அத நாம முடிவு